உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆசான் நினைவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆசான் மகிழா 2025ஆம் ஆண்டுக்கான பெண் சாதனையாளர்கள் விருது வழங்கப்பட்டது. சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள ஆசான் நினைவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆசான் மகிழா 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண் சாதனையாளர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நியூஸ் 7 தமிழ் செய்தி ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ், வழக்கறிஞர் பேச்சுக்கண்ணன் மற்றும் கடற்கரை பந்தாட்ட வீராங்கனை செல்வி கே தீபிகா ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டவர்களுக்கு அவர்களுடைய சேவைகளை பாராட்டி ஆசான் மகிழா 2025ஆம் ஆண்டுக்கான சாதனையாளர்கள் விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் பேசிய நியூஸ் 7 தமிழ் செய்தி ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ், தற்காலத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து மாணவிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இவ்விழாவில் மாணவிகளின் வீர உணர்வை வெளிப்படுத்தும் வகையிலான பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியில் ஆசான் கல்வி குழுமத்தின் பொதுச் செயலாளர் திருமதி ஷியாமளா ஜெயபிரகாஷ், கல்லூரியின் முதல்வர் TS சாந்தி, கல்லூரியின் துணை முதல்வர் K ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பெண்களுக்கு மிக முக்கியமானது கல்வி மட்டும்தான். அந்த கல்வி தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரு படி மேலே போய் இன்னைக்கு தேவையான கல்வியை, நம் துறை சார்ந்த கல்வியை நம்ம தொலைநோக்கு பார்வையில நாம கற்றுக்கலாம். வெறும் டிகிரியை மட்டும் வாங்கி வச்சுட்டு உடனே பண்ண முடியாது. நீங்க டிகிரி வாங்கிட்டு வெளியில போகும்போது இந்த லிமிட்டிங்ல உள்ள வேறெல்லாம் நான் சொல்றேன், உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்த கோர்சஸோட சர்டிபிகேட் நீங்க ப்ரொஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. தேவை கண்டுபிடிச்சுன்னா நம்ம காசு செலவு பண்ணாமே படிக்கிறதுக்கு 1000 வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகள் மூலம் படிக்கிறதும் பட்டம் மட்டும் இன்னைக்கு முக்கியம் கிடையாது. நம்மை அந்த துறையில் தக்க வைத்துக் கொள்ள அப்டேட் அவர்செல்ஸ் எவ்ரிடே ஒரு டூல் புதுசா வந்துட்டே இருக்கும், ஒரு ஸ்டடி புதுசா வந்துட்டே இருக்கும். அதுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய இந்த மெசேஜ். அது இருந்ததுன்னா உங்களை யாரும் அடைக்க முடியாது, போட்டு போயிட்டே இருக்கலாம். விஷயம்